வணக்கம். புனல் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 12 விவேகானந்தருடைய பிறந்தநாள். இதே பிறந்தநாள் அப்போ தான் ரஜினிகாந்தும் பிறந்திருக்கிறாரு. அது டிசம்பர் 12. இவ்வளோதான் வித்தியாசம். பட் நம்மளுடைய சேனலுக்கு இப்போது பாஸ்கர், ரஜினி பாஸ்கர் வந்திருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ரஜினி பாஸ்கர் வணக்கம். உங்கள் ஆட் ஃபிலிம் டைரக்டர் செந்தில் சார், அப்புறம் நம்ம விக்டரி புக்கு ஜெகதீஷ் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சந்திப்பீங்களா? சந்திக்கிறேன். ஓகே சார். நான் ஆட் ஃபிலிமுக்கும் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு பொருளோட பயன்பாடை பற்றி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடணும். ஆட் ஃபிலிம், மைக்ரோ செகண்ட்ஸ் கேமரா, ஷார்ட் கட் எடிட்டிங், இந்த ஆட் ஃபிலிம். ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி 2 மணி நேரம் திரைக்கதை அமைச்சு சொல்கிறது சினிமா. ஓகே. உங்களுக்கு சினிமாவில் ஏதாவது அனுபவங்கள்? சினிமா நாலேஜ் இருக்குது. நாலேஜ் இருக்குது. ரஜினி ஜி பாஸ்கர் அப்படின்ற பேர் எப்படி எதுக்கு வச்சுருக்கீங்க? இது என்ன கேள்வி? அதே ரசிகர், அதனோட ஈடுபாடு, அஃபெக்ஷன். ஓகே சார். நீங்கள் ரொம்ப வருடமாக ரஜினி ஃபேனாக இருக்கீங்களா? ஆமாம், என்ன நடந்தாரு தான். ஓகே ஓகே. அப்புறம் சார், இந்த வேர்ல்டு ஃபிலிம்லாம் பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. அது பற்றி ஏதாவது சில விஷயங்கள்? நிறைய படம் இருக்கு. கிளாசிக்கில் ஒரு 3 படம் சொல்கிறான். இந்த மோனோ ஆக்டிங் என்று சொல்லப்படக்கூடிய சைலண்ட் மூவி படம் ரிலீஸ் ஆனது வந்து 1926. அதாவது சார்லி சாப்ளின் காலகட்டம். படம் பேர் தி ஜெனரல். ஹீரோ கம் டைரக்டர் மஸ்டர் கீட்டோன். அது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். ஒரு காமெடி அட்வென்ச்சர் அப்படி கொண்டு போயிருப்பாங்க. சைலண்ட் மூவி மாதிரி தெரியாது. அவ்வளோ அருமையாக பண்ணிருக்காங்க. படம் பேர் சார்? தி ஜெனரல். ஜெனரல் இயர் சார்? 1926. 1926. ரொம்ப அருமையான படம். சைலண்ட் மூவி, பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ ரீமாஸ்டர்லாம் பண்ணி சைலண்ட் மூவி பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ ரீமாஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. செகண்ட் வந்து பென்ஹர்னு ஒரு சினிமா. பென்ஹர் நான் பார்த்துருக்கேன். கான்வர்சேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, பார்க்குறது பொறுமை வேணும். அந்த படத்தோட ஹைலைட் கிளைமேக்ஸ். அந்த படத்தோட ஹைலைட் கிளைமேக்ஸ் ஆர்ஸ் சேரியட், ரேகா ரேஸ். அது சாதாரணமாக வந்து ஒரு கேமரா 2 கேமரா ஷூட் பண்ண முடியாது. ஒரு சினிமா பார்க்கும்போது யோசிப்பேன், டிசைன் எப்படி எடுத்துருப்பாங்க. டைட்டில் எஃபெக்டில் பார்த்துருக்கேன். கிளைமேக்ஸ் ஆர்ஸ் சேரியட் ஆப்ரேட்டிவ் கேமரா நம்பர் 186. 186 கேமராக்கு அந்த சீன் எடுத்துருப்பாங்க. அவ்வளோ விஞ்சன்ஸ், அவ்வளோ ஃபயரோட பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்க்கணும்னு தெரியும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சி பென்ஹர். மூணாவதா சினிமா பேரடாஸோ, மலினா, இட்டாலி படம் தான். டேரக்டர் கிசிச் பெட்டோன்னு பேர். அவர் முதல் பண்ண இங்கிலீஷ் படம் லெஜெண்ட் ஆஃப் 1900. அது 1900. ஒரு பீரியட் கொஸ்டின் படம் 1900. ஆமாம், அது 1900. ஓகே ஓகே. அது பீரியட் கொஸ்டின் படம், ரொம்ப சென்சிட்டிவான படம். அந்த படம் ரிலீஸ் ஆன 2006. நான் போய் பார்த்துருக்கேன். அந்த படத்தோட ஹைலைட் எனக்கு ஒரு 10 நிமிஷம் பியானோ போட்டி வரும், மிரட்டலாக இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம்னா ஹீரோயின் கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, ஃபைட் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் ஒட்டி ஒரு படத்தை வந்து ஒரு சென்சிட்டிவாக பண்ணியிருக்க முடியும். படம் பார்த்து வேறு ஜனவரி என்னைக்காவது சினிமா ஞாபகம் வந்துச்சுனாலும், அந்த படம் ஞாபகம் இருந்தாலும் எனக்கு நிறைய ஃபீல் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஏதாவது ஃபீல்டு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? சினிமா நாலேஜ், சினிமா பார்க்கணும். சினிமா ரசிகர், சினிமா ரஜினி ரசிகர். ஓகே சார். ரஜினி ரசிகர்னா நீங்கள் ரஜினியை பற்றி ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? ரஜினின்னு சொல்லணும் போது முதல்ல அவருக்காக ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது அவர் தான் ஃபஸ்ட்டு நன்றே சொல்லுவேன். அவரோட முதல்ல தமிழ் திரையுலகில் ஜாம்பவான் வில்லன்கள் பிஎஸ் வீரப்பா, எம்என் நம்பியாரெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க ரசிகர் மன்றம் கிடையாது. ஆனால் கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வில்லனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லனாக இருக்கும்போது ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பெரியமைக்குரிய மனிதர் ரஜினிகாந்த். அவர் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாருன்னா மதுரை மணி. அப்புறம் 1980 வெளியான அந்த முரட்டு காலை ஓப்பனிங் கிங் அப்படி பேர் இருந்துச்சு. இன்னைக்கு அன்னைக்கு தொடர்ந்து இது வரைக்கும் அடங்கலை. இது இந்த ஓப்பனிங் ஷோ இது வரைக்கும் அடங்கலை. இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் இன்னைக்கு உலகம் கூட படத்தோட ஓப்பனிங் முரட்டு காலையில் ஆரம்பிச்சது இன்னும் அடங்கலை. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சமீபத்தில் வந்து தலைவர் கோயில் கட்டியிருக்காரு ராமவீரர் கார்த்தி. அவருக்கும் சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் குரலும்
அது திருக்குறள் கம்பைன் பண்ணி ஒரு சகோதரி பேசியிருக்காங்க. அவங்க ரசிகர் சார்பாக வார்த்தை சொல்லியிருக்காங்க. திருக்குறள். ஓகே ஓகே. முரட்டுக்காலை ஆரம்பித்த ஓப்பனிங் இன்னும் அடங்கலை ரஜினிக்கு. அது உலகறிஞ்ச விஷயம், உண்மையிலுமே அடங்கலை. பட் என்னென்னா முரட்டுக்காலையில் வந்து நம்ம ஏவிஎம் எடுத்த முதல் படம் ரஜினிகாந்துக்கு. எம்ஜிஆர் வச்சு அன்பே வா எடுத்ததுக்கப்புறம் அவங்க படமே பண்ணலை ஏவிஎம். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அது இண்டஸ்ட்ரி அந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்களா? ஆமாம், உண்மைதான். அந்த படத்தோட ஹைலைட் ஓப்பனிங் சாங், அந்த ட்ரெயின் ஃபைட் இன்னி வரைக்கும் மறக்க முடியாது. ஜூனியர் மாஸ்டர் அட்டகாசம் பண்ணியிருப்பார். ரொம்ப ரிஸ்க் எடுத்த ஃபைட், அது தலைவர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பார். ஆமாம், அது இடையில இப்போ இவர் நம்ம விஜயகாந்த் படத்தில் கூட பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட அது ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஞாபகம் வரும். அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆமாம் அது செந்தூர போய் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அதை விட அதுதான் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. ஓகே சார், இப்போ ரஜினிக்கும் ரஜினி தலைவருக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள பந்தம் எப்படி இருக்குது? ஏன்னா இடையில ஒரு அரசியலுக்கு வர்றேன்னாரு, கடைசியில் வரல. ஆனாலும் சில ரசிகர்கள் பிரிஞ்சாங்க, பல ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. அது நம்ம தேட்டரில் ஒவ்வொரு படம் பார்க்கல அந்த மாசு தெரியும். அதாவது தலைவர் ரசிகர்களோட தொடர்பு ஆத்மார்த்தமான பிணைப்பு. எல்லாரும் எங்கே இருந்தாலும் அந்த அந்த அஃபெக்ஷன் போகாது. அரசியலுக்கு வரலன்ற ஒரு தனிப்பட்ட விஷயம். சண்டையும் சச்சரவும் அரசியல் கட்சிகளின் பாரம்பரிய சொத்து, அதை காப்பாற்ற யாரால முடியாது. நினைச்சிருக்கலாம் திருவிளையாடல சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, சொல்லுங்க. அதான் நினச்சிருக்கலாம். அவருக்கு தேவையான முடிவு இருக்கலாம். முக்கியமாக என்ன விஷயம்னா ரசிகரோட எதிர்காலத்தை நினச்சி பார்த்துருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். ரசிகர்களோட எதிர்காலம் முக்கியம். அது ஆன்மீக சம்பந்தமாக ரஜினிகாந்த் வந்து நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்காருன்றீங்க. ஓகே, ஏற்றுக்கிறோம். நிறைய சொல்லியிருக்காரு, இல்லைங்கள. உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துங்களா? ராஜராஜா பட காலகட்டம் சின்னத்திரைப்பட்ட பைசஸ் தான் பரிச்சயம். பக்கத்தில் பரிசத்துக்கு வேறு விஷயம். திருவள்ளிக்கேணி ராகவலா சுவாமி கோயிலுக்கு ஒரு வாரம் கேள்விப்பட்டு அவரை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துருப்போம். வேலைக்கிழமை சைக்கிள் சின்ன வயசுல. ஆமாம், ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை போய் நான் பார்க்க முடியல. ராகவலா சுவாமி தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு. வேலைக்கிழமை ஒரு சந்தோஷம் பையன் பற்றி சரி. ராகவலா சுவாமி மனசில் இருக்கிறது ஸ்ரீராம், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டோட இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம்னு தெரிஞ்சது. இப்படியே காலங்கள் ஓடிச்சு, வளர்ந்தோம். ஒரு ஆன்மீக விஷயத்தில் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இயல்பாக அந்த ஆர்வம் என்ன போல இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு குரு மூலமாக ஒரு ஆள் வேணும். கண்டிப்பாக அந்த குருவானது அவர் தான். ஓகே சார், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு காலையில் போயிருக்கீங்க. இன்னைக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததுங்களா? பல ஆண்டுகள் அவரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் ராகவந்த சாமி கோயிலுக்கு போவேன், அங்கே என்ன பார்க்க தான் கூட்டம் வரும், அவரை பார்க்கறது. ஆமாம், என்ன பார்க்க சாமியை பார்க்கறதுக்கு யாரும் வரல, அதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வர நிறுத்திட்டார். அவரும் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். ஓ இல்லை, அது கரெக்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா வந்து ரசிகர்கள் வந்து காலையிலேயே எந்திரிச்சு போயிடுவாங்க கோயிலுக்கு. போயிட்டு ஒரு சாமி வந்து ஒரு மனிதன் மூலமாக பிரபலமானுச்சுன்னா அது ராகவேந்திர ரஜினிகாந்த் தான். ஆக்சுவலி ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து கன்னடம் இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, ராகவேந்திரர் தமிழன், கும்பகோணம் பக்கத்தில் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் அவர் குருவாக ஏற்றிட்டதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? குருன்னு சொல்லும்போது ஒரு சின்ன கனவு ஞாபகம் வருது. ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு முனிவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சீடரெல்லாம் பார்த்துருக்காரு. தேல் வந்து முனிவரை போட்டு கீழே போடுறாரு, பூஜை பண்ணுறாரு. திருப்பி தேல் போட்டுது, திருப்பி பூஜை பண்ணுறாரு. இதெல்லாம் கவனிச்சு சீடரில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன குருவே தேல் கூட கொட்டிகிட்டு இருக்குது, அதை அடித்து சாக்கடிக்காமல் காப்பாற்றுறீங்களா? அதுக்கு முனிவர் சொல்கிறார், கொட்டுறது அதனோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம் சொல்லி. இதுதான் குரு தலைவர் போர்ஷனில் நாங்கள் இதான் பார்க்குறோம். இதை வந்து 12/12/12 அதாவது 2016 வருஷம் தலைவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் நந்தன ஸ்டேடியத்தில் ஒருத்தர் சொன்னார். யார் நான் அப்புறம் பேசிக்கிறேன். நந்தன ஸ்டேடியத்தில் ஒரு நடிகர் சொல்கிறார், நான் ரிஷியாக பார்க்கிறேன். சரி சார், இப்போ இது ரஜினிகாந்த் 12/12 டிசம்பர். ஸோ விவேகானந்தர் அவர் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. பட் அந்த விவேகானந்தரும் 12/12 தான், தெரியுங்களா உங்களுக்கு? ஜனவரி 12 அதை பற்றி ஏதாவது? இல்லை, 12ஆம் தேதி ஒரு 12ஆம் தேதி அந்த கம்பாரிசன் தான்.
அவர் ஒரு ஆன்மீகவாதி, இவர் ஆன்மீகவாதி. நான் அப்படி தான் பார்க்குறேன். கம்பேர் பண்ணக்கூடாது. அவரு பிரச்சனை இவரு பிரச்சனை. கண்டிப்பாக கமிஷன் ரிப்போர்ட் நிறைய கொடுத்துருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாபா. பாபா 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 ஏன்னா அது வந்து பாபா பண்ற கதை என்ன, லைன் என்ன, ஆத்திகனா இருக்கிற ஒருத்தர் ஆத்திகனா மாறுவார். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக மாறும். அதுக்கு தேவையான சம்பவங்கள் திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. தலைவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பகவதர் பாபாஜியை பற்றி கேள்விப்பட்டது சேர்த்து ஸ்கிரிப்ட் அமைச்சிருப்பாங்க. குடும்பம், காதல், சமூகம், அரசியல், ஆன்மீகம் எல்லாம் கலந்த ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. அதில் வந்து மனிஷா பகவான் மேடம் மாடியிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவராக கலந்து கிண்டல் பண்ணுவாங்க. பதில் மனிஷா பகவான் மேடம் கேட்பான், எக்ஸசைஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸசைஸ் பற்றி தெரியாது, யோகாசனம் பற்றி எல்லாம் தெரியும். அதுக்கு நம்ம நாட்டு பெண்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஆசனம் இருக்குது, அது அவங்களுக்கே தெரியாது. அந்த அதை பற்றி சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அந்த சீனோட ஃபினிஷிங்கில் மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அனாரம், சித்தி, ஆக்ஞா, சகசிராரம் சொல்லி முடிச்சுடுவார். தலைவர் சொல்லிட்டாரு, இதுக்கு என்ன அர்த்தம்? கவுண்டர் கூட கவுண்டர் அடிப்பார். ஆமாம், இதே போல. சரி, அந்த இதான் அந்த பாட்டில் அப்போ இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் நிறைய புத்தகம் தேடி படிச்சு அவர் ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்கிறேன் என்னென்ன அது என்ன சொல்லுங்கள். நீங்கள் அந்த புக்கு தேடி படிச்சிங்க? இல்லை, அது சம்மந்தமான புக்கு சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவர் சொன்னது வந்து 7 சக்கரங்கள். முதல் சக்கரம் மூலாதாரம், அது மனித உடம்புல சக்கரங்கள். இந்த முதுகத்தத்துக்கு பின்னாடி அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் நடுவில் இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு சவுண்ட். முதல் 6 சக்கரம் இந்த நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், எல்லா எஃபெக்டும் சக்கரத்தோட கணிக்கப்படுது. தியானம் முத்திர பயிற்சி மூலமாக சக்கரத்துக்கு உயிர், சக்கரத்துக்கு செழிப்பாக வச்சிருக்காங்க. அந்த சீனோட ஃபினிஷிங்கில் மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அனாவதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் 7 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னடா இப்படி சொல்கிறார் தலைவர்? படம் பார்த்துருக்கோம், மறுபடியும் படத்தை பார்த்துருக்கோம். புரியல, சம்பந்தமான புத்தகங்கள் தேடி அலையும் போது தேடி படித்தோம். எவ்வளோ பெரிய விஷயம். மனுஷ உடம்புல 7 சக்கரங்கள். முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி, முதுகு தண்டுவடத்துக்கு சென்ட்ரல் இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு சவுண்டு. அதை வந்து யோகாசனம் மூலமாக அதை பலப்படுத்த முடியும். தியானம், முத்திரா பயிற்சி மூலமாக இன்னும் பலப்படுத்த முடியும். இதெல்லாம் செய்யறதுனால அந்த 6 சக்கரங்கள் செழிப்படைந்து 7வது சக்கரம் சொல்லப்படுகிற சகசிராரம் என்று சிவனை அடையலாம். இந்த ஆன்மீக வாழ்வியல் முறையில் சொல்லப்படுகிற தத்துவம். இவ்வளோ பெரிய விஷயம் தலைவர் சிம்பிளாக சொல்லியிருப்பார் படத்தில். தலைவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம தினத்தந்தியில் கண்டினியூவாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்கு கூட போட்டாங்க, படிச்சிருக்கேன் சார். ஆமாம், தலைவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அவருக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த படம், முக்கியமான படம் பில்லா. மகா கவிஞர் கனகாசனுக்கு ரொம்ப தலைவர் மேலே அக்கறை. அவருக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், இது மை நேம் இஸ் பில்லா. இல்லை, அது ஸ்கிரிப்டோட வர்றது. ரோட்டில் பாட்டு ராஜா பார்க்க தான் பார்த்துருக்கு. அதான் அந்த நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க, இப்போ என்ன செய்வாங்க. அதில் 4 படி மேலே போனால் நல்லவனை விட மாட்டாங்க. பாடுபட்டு பெயரை சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரை சொல்லி என்ன பண்ணேன், நானும் இப்போ நல்லா இருக்கேன், உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், பின்னால் பார்க்காத முன்னேறு. வணக்கம் சார். இதுவரையிலையும் நேயர்களும் கேட்டிருப்பீங்க. சார் சொன்னதுலேருந்து நிறைய விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.